பரிகாரம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம். நான் கொஞ்ச காலமாக ஈஸியாக எட் பவர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஜெனுவினாக என் வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்குமே ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி வேலண்டைன் டே மட்டும் இல்லை, லவ்வர்ஸ் டே மட்டும் இல்லை, பட் இன்றைக்கி சனி பிரதோஷமும் கூட. காரிய தடையாகுது, லைஃப்பில் ஒரு சேஞ்சஸே இல்லை, சனி பகவான் தாக்கத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் சரி, இல்லை சிவபெருமான் டிவோட்டியான நமக்கும் சரி. இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு என் பெத்த தாயாரோட பிறந்த நாளைக்கு அப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்பெஷலாக கொண்டாடுற திருநாள் வந்து வருஷத்தில் வர மகா சிவராத்திரி. எஸ், மந்த்லி சிவராத்திரியும் இருக்குது, பட் மகா சிவராத்திரி. சரிங்களா? ஸோ லெட்ஸ் சே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வேலைக்கு போகிற முன்ன இல்லை லீவில் இருக்க நான் தூங்கி ஏஞ்சி கடைக்கு போவோம், வெளியே போவோம் சம்ஹாவில் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ரோஜா வாங்கிட்டு, ரோஸ் ஃப்ளவர் ஓகே வாங்கிட்டு, உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு, இப்போ லெட்ஸே கேரளா பிரிக்ஃபீல்ட், கிளாங், அப்புறம் மஸ்ஜித் ஜாமி இந்த மாதிரி ஏரியாலலாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க நம்ம போகிற வரப்பெல்லாம், யூ நோ வாட் ஐ மீன் ரைட்? அவங்களெல்லாம் இன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு பூ கொடுத்துட்டு, உங்கள்கிட்ட பட்ஜெட் இருந்தால் அவங்களுக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுங்க அட்லீஸ்ட், இல்லை ஒரு சாப்பாடு ஒரு வேலைக்கு சிம்பிளாக பிஹூன் கோரிங், இல்லைன்னா ஒரு சப்பாத்தி, இல்லை முடிஞ்சால் ஒரு சோறு வகை மீல்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அட்லீஸ்ட் குறைஞ்சி செலவு பண்ணி அவங்கக்கிட்ட வந்து பேசுங்க. பிகாஸ் லைஃப்பில் நம்மளை திரும்பி பார்த்தோம்னா நம்மளை முதுகில் குத்துனது, நம்மளை பற்றி தப்பாக பேசுனது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காசை வாங்கி சாப்பிட்டவங்களாக இருப்பாங்க, நம்ம உயிருக்கு உயிரை லவ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்த ஒருத்தவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஆள் தான் அதிகமாக இப்போலாம் இருக்காங்க. எதிரின்னு ஒருத்தவங்க வந்து வெளியேருந்து வரவங்களோட கூட நம்ம ஒன்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவங்க தான் அப்படி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே நம்ம அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கோம், அவ்வளோ அஃபெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இவங்களை நம்ம யாருன்னு தெரியாது தான். ஆனால் இதை நம்ம செய்யும்போது நம்ம இன்டைரக்ட் என்ன பண்ணுறோன்னா, you are also valued, you also are valuable, you deserve to be treated with respect and love-னு அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். நீங்களும் சரிக்கு சமமான மனுஷன்தான், எதுலேயுமே நீங்கள் தாழ்ந்து போக கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ஜென்வினான ஒரு சிரிப்பை கொடுத்து ஒரு 2-3 வாரத்தை ஆறுதலாக சந்தோஷமாக பேசிட்டு வந்து பாருங்கள். ஒரு நிம்மதி உங்களுக்குள்ளே பிறக்கும். அவங்களோட ஆசீர்வாதம், அவங்க வந்து உங்களை அப்படியே கடவுள் மாதிரி சீட்டு மாதிரி பிளஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த சாப்பாடை சாப்பிட்றப்ப அவங்க வயிறு நிறையும் இல்லையா, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு அந்த கணக்கு தெரியும். ஸோ அது மூலிமா உங்கள் பாதியில் வர காரியத்தோட சத்தியமாக விலகும். அந்த செய்கையில் சிவன் பெருமான் சத்தியமாக தத்துருவமாக அங்கே இருப்பாங்க நான் நம்புகிறேன். கோயிலில் இருக்க சாமிக்கு நம்பலாட்டி யாராச்சும் ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்களாம். எஸ், அது உங்கள் விருப்பம். நீங்கள் சிவராத்திரிக்கு போகலாம், நீங்கள் பிரதோஷம் செய்யலாம், பட் அடிஷ்னலாக இதையும் செஞ்சு தான் பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கடவுளுக்கு நம்ம பால் அபிஷேகம் எல்லாமே செய்கிறோம். நானே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் கூகுள் பே பார்த்தா கூட சிவனோட அபிஷேக திங்ஸ்லாம் என்ன பிரதோஷத்துக்குன்னு கிடைக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹனி நல்ல ஸ்வீட்டான வாய்ஸ் கொடுக்கும், பால் அபிஷேகம் வந்துட்டு நீண்ட ஆயில் கொடுக்கும், இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் டுகெதர். இறைவன் படைத்த நம்மள மாதிரி இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸ், இல்லைன்னா அனிமல்ஸ். பைரவர், ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பைரவர்கிட்ட கொஞ்சிங்க, அக்கறை காட்டுங்க. அழுக்குன்னு சொல்லி சீவ அப்பெல்லாம் வரட்டாதீங்க, அப்போல்லாம் எச்ச துப்பி அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. பாவம் வாயில்லா ஜீவன். நீங்கள் அன்பு காட்டுன்னு பரவாயில்ல, வெறுப்பு காட்டி அதுங்க பயந்து ஓட விடாதீங்க. சாப்பாடு வாங்கி வைங்க. காக்கா இருக்குல்ல, காக்கா, அவங்களுக்கு முடிஞ்ச சாப்பாடு வைங்க. அது சனீஸ்வரனே நம்ம டைரெக்டாக ஒர்க்ஷிப் பண்ணதுக்கு சமம். இந்த பிரதோஷத்துக்கு மட்டும் இல்லை, எவ்ரி சனிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். இதையும் தாண்டி இன்னொரு பரிகாரம் என்னென்னா, நம்மளுக்கு சில பவர் அதிகாரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சோ திறமையோ நம்ம ஆக்ஷன், நம்ம வார்த்தை, நம்ம சிந்தனை, நம்ம செய்க மற்றவங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம். நீங்கள் அவங்ககிட்ட டைரெக்டாக போய்ட்டு சாரி கேட்க கூட வேணாம். உங்களுக்கு ஈகோ இருக்கலாம். இறைவன்கிட்ட போயிட்டு, இறைவா நான் இந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி மரியாதை குறைவாக பேசிட்டேன், அவங்க மனசு புண்பட்டுருக்கோம், நான் யார் அந்த பொண்ணோட அத்திட்யூட்டை பற்றி தப்பாக பேச, அவங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஒரு தப்பு பண்ணுறாங்க, அது அவங்க கருமா, நான் இப்படி பேசுனதுக்கு இப்படி யோசிச்சதுக்கு அந்த பொண்ணை பற்றி 4 பேர்கிட்ட இப்படி பேசுங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்கள். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி பவர்ஃபுல். நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸை பார்ப்பீங்க. பட் இதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க, இறைவன் படித்த மற்றவங்களை, மற்ற ஜீவராசியை புண்படுத்திட்டு நம்ம எவ்வளோ வேலையாக இறைவனுக்கு போய் செஞ்சாலும் அதில் பலன் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கும் சரி, என்னோடய ஃபாலோவர்ஸான சில பேருக்கும் சரி, இந்த பரிகாரம் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணுது. பிகாஸ் இறைவன்கிட்ட யாருனாலும் நடிக்கவோ மறுக்கவோ முடியாது. மற்றவங்களுக்கு கெட்டது செஞ்சு நம்ம இறைவனை நெருங்கணும்னு நினச்சாலும் கஷ்டம். இல்லை நான் சேண்ட் இல்லை, என்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், என்னை நான் டிஃபென்சிவாக தான் இருப்பேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலும் அது கொஞ்சம் தப்பாகவும் போயிடும்.
எவ்வளோக்கு எவ்வளோ ஹம்பிளாக டவுன் டு ஏர்ட்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு தேவையான கல்வி, உதவி, பண வரவு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பேர் புகழ், ஃபேம், அன்பு, அரவணைப்பு சகலத்தையும் இறைவன் கொடுப்பாரு. ஏன்னா நம்ம மனசு, சுத்தமான மனசில் தான் இறைவனே கோயிலில் குடியிருக்காங்க. இறைவன் வந்து கோயிலில் மட்டும் தான் இருக்காங்களான்னு நினச்சா அது உண்மை கிடையாது. தூண்லேயும் இருப்பாங்க, துரும்புலையும் இருப்பாங்கன்னு சொன்னதில் அர்த்தம் இருக்குது. ஸோ எனக்கு மிரேக்கலாக இதை நான் ஒரு ஃபியூ இயர்ஸாக இதை நான் செஞ்சுக்கிட்டு வரேன். பிகாஸ் ஐ டு பிலீவ் இன் கோயில் பரிகாரம். எக்ஸாம்பிள் இப்போ செவ்வாய் பகவானுக்காக வந்து முருகர் கும்பிடணும், துர்காமா கும்பிடணும், செவ்வாய் பகவானை டியூஸ்டே கும்பிடணும். இந்த மாதிரிலாம் நானே என் வீடியோஸில் நிறைய ஜாதக ரீதியான பரிகாரம் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா. பட் இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங்கான ஒரு சில பரிகாரங்கள் இப்போ நம்ம இந்த உலகத்தில் கண்டிப்பாக எனக்கு ஷுவராக சொல்ல முடியும். இன்னும் நிறையா பேர் வேலண்டைன் அன்னைக்கு கூட அழுதுகிட்டு இருப்பாங்க, விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம இருக்கப்போ வேலை சூஸ் பண்ணிட்டாரு, ஏமாத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாங்களே, ஐயோ விதிப்படி நான் ரொம்ப வருஷமாக தனியாகவே அனாத மாதிரி வாழ்கிறேன், எனக்கு யாருமே இல்லையே, பேரண்ட்ஸ் இல்லையா, கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வருவோம், நம்மளையும் அழகுன்னு சொல்லி உண்மையாக லவ் காட்ட யாருமே இல்லையே, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கடவுள் கொடுக்கலன்னா நீங்கள் ஒரு கீவர்னு அர்த்தம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க சின்ன சின்ன சக்தியை வச்சு, சின்ன சம்பளமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், இல்லை பணமே இல்லை இதெல்லாம் வாங்கி கொடுக்கல பரவாயில்ல, 4 பேர்கிட்ட சிரிச்சாச்சும் பேசி ஜெனுவினாக பேசி உங்களுக்கு முடிஞ்ச அட்வைஸும் நல்ல வார்த்தை கூட சொல்ல பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க அன்பை கொடுக்க பாருங்கள். அஃப்கோர்ஸ் உங்கள் சேஃப்டி பார்த்துங்க. இஃப் யூ ஆர் அ கேர்ள், நீங்கள் இப்போ ஸ்ட்ரீட்டில் இருக்க யார்ட்டும் இப்போ சடனாக ரெண்டமாக பேச போகிறீங்கன்னா உங்கள் சேஃப்டிலாம் பார்த்துக்குங்க. தனியாக போகிறதுலாம் நான் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டேன், சரிங்களா? டே டைமில் போய் பார்த்து இதை செய்ய பாருங்கள். ஏன்னா சனி பகவான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் நீட்னு சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ வீல் சேரில் உட்காந்துருக்கவங்க, உடல் ரீதியாக ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பாங்க, இல்லை இந்த உலகத்தில் பல பேருக்கு மன ரீதியாக அவங்க வந்து மென்டல் அந்த மாதிரி பேசாதீங்க, மன ரீதியாக என்ன பாதிப்புன்னு நான் சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு த்ரோமா, ஏமாற்றம், கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை, இல்லை சரியாக யோசிக்க தெரியாத ஆற்றலாக இருக்கலாம், அவங்க ஜாதகப்படி தசாபுத்தி சரியில்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனாலே பல பேர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கூட முடிஞ்ச நீங்கள் நல்லதாக பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் முடிஞ்சு அவங்களுக்கு கெட்டது பண்ணாமல் இருங்க. எஸ், ஹியூமன் பீயிங்னால இம்பர்ஃபெக்ட் தான், நம்மளால் பர்ஃபெக்டாக இருக்கவும் முடியாது, அப்படியே சேண்ட்டு மாதிரி உட்காரவும் முடியாது, நம்மளுக்கும் கோவம் வரும், தப்பான முடிவெடுப்போம், தப்பாக பேசுவோம், 1000 பண்ணுவோம். பட் அதெல்லாம் உணர்றதுல கடவுள் இருப்பாங்க, நம்மளை மன்னிக்கிறதுல கடவுள் இருப்பாங்க, மற்றவங்களையும் மன்னித்து அவங்களையும் வாழ வைக்கிறதுலையும் கடவுள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா இறைவன் படைப்பான ஒருத்தரை கஷ்டப்படுத்தி நம்ம இறைவன்கிட்ட போய் ஸ்கூல் பிள்ளைங்க டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, கடையில் அவங்க பண்ணிட்டாங்க நீ பாரு. பகவத்கீதையிலேயே பியூட்டிஃபுல்லாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் சொந்த கருமா, மற்றவங்க வந்து ஒரு ரோலாக தான் வராங்க. ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நான் தான் காரணம். இந்த 7 ஜென்மத்தில் நான் தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ நானும் சரி, என் பெற்றவங்களும் சரி, என் முன்னோர்களும் சரி, யாருக்கெல்லாம் வலி கொடுத்தாங்களோ வேதனை கொடுத்தாங்களோ அதை நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன். ஒவ்வொரு மிருகங்கள், நவகிரகம், பிரபஞ்சம், இறைவன், முன்னோர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கும் என் குடும்பத்துக்கும் எங்கள் பாதியில் வந்துக்கிட்டு இருக்க வரப்போகிற சகல தோஷம், கர்ம வினை, சாபக்கேடு, ஆபத்து, கண்டம் எல்லாம் விலகி கெட்டது கூட நல்லதாக ஆகணும், எதிரி கூட நட்பாக வாழணும், நாங்கள் எல்லாருக்கும் நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும். அதே மாதிரி எல்லா மாதிரி ஆட்களும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எல்லா மாதிரி தருணத்துலையுமே நல்லதே செய்ய அருள் புரியுங்க பிரபஞ்சமே, இறைவனன் வேண்டி பாருங்கள். இந்த மந்திரத்துக்கு சத்தியமாக அவ்வளோ பவர் இருக்குது. நான் எப்பயுமே எந்த வீடியோலையுமே இவ்வளோ ஹாய் ரெக்கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டேன். என்கிட்ட கோச்சிங் எடுத்தால் எனக்கு சம்பளம், ஆனால் கோச்சிங் எடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், ஃப்ரீயாக கற்றுக்குங்கன்னு தான் நான் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த காசு வந்து 6 months 1 year 2 year நீங்கள் கூட ட்ராவல் பண்ணி ஒரு சிலிபஸாக படித்து வரீங்க. உங்களுக்கு இருக்கிற உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து உங்களை ப்ரெஷர் பண்ணாமல், பாடத்தை சொல்லி கொடுத்து திணிக்காமல், உங்களையும் ஹீல் பண்ணி புது விஷயத்தை கற்றுக்கவும் வச்சு, டுகெதர் மேனிஃபெஸ்ட்டோ உங்கள் டிசையர் பண்ணி உங்கள்கிட்ட இழுக்க வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்காக நீங்கள் நமக்கு பே பண்ணுறதுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அனைவருக்குமே நன்றி. பிடிக்காதவங்க கெட்டது செய்கிறவங்க ஒவ்வொருத்தட்டு நம்ம ஒரு விஷயம் கற்றுக்குறோன்றதை நான் மெச்சூர்டாக புரிஞ்சுக்கிற பக்குவத்தில் நான் இருக்கிற, எனக்கு இந்த அனுபவத்தை கொடுக்குற பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. எல்லாருக்கும் நல்லதை யோசிப்போம், அந்த புண்ணியம் நம்ம குலத்தை கண்டிப்பாக காக்க. ஓம் நம சிவாய. ஹாப்பி மகா சிவராத்திரி டு ஈச் அண்ட் எவ்ரி ஆஃப் யூ கைஸ். தேங்க்யூ.